சண்டே ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டின்னர் டேட்டுக்கு நான் வந்து கிளம்பிட்டேன். ரொம்ப தேடி தேடி பார்த்து இன்ஸ்டாகிராம் வர்த்தி கேஃபேயை நாங்கள் ஒன்று போயிருந்தோம். ஃபுட்டெல்லாம் நான் பார்க்கல, அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம இங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃப்ராஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு கேஃபே. நிஜமாலே அந்த ஆம்பியன்ஸே அவ்வளோ காமாக சூப்பராக இருந்துச்சு. போனோடனே வழக்கம் போல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். அதே தான் மெனுவை பொருட்டு பார்த்து உட்ஃபைட் பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்னால கண்டிப்பாக பீட்சா இருக்கணும். அது ஒரு அவ்வளோ எம்மியான ஒரு பீட்சா. அப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டோம். இந்த பாஸ்தா எப்படி ஃபோக்கஸ் ஆக இவ்வளோ கஷ்டப்படுதோ அதே மாதிரி இதை நாங்கள் உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த ஃப்ளேவரிங் அதான் ஆத்தென்டிக் ஃப்ளேவரான்னு தெரில, பட் எங்களுக்கு அது அவ்வளோவா ஓகே இல்லை. இன்னொரு பீட்சாவே ஆர்டர் பண்ணிக்கலான்னு தோணிடுச்சு. தென் தேர் கோஸ் த டெசர்ட். அந்த டெசர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்று வாங்கி 4 பேரும் க்யூட்டாக ஷேர் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. அது வந்து லோட்டஸ் பிஸ்காஃப் பேக்டு சீஸ் கேக், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.